சென்னை எழும்பூரில் உள்ள அரசு பள்ளியில் மணல் கொட்டி வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், பள்ளியிலிருந்து மணல் வர காரணம் என்ன பிரச்சனை அங்க இருக்கு? திவ்யா, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எழும்பூரில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியில 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த மேல்நிலைப் பள்ளி கீழ்ப்பகுதி வளாகம் மற்றும் கட்டிட பகுதி கொண்ட அமைப்பாக இருக்கிறது. இந்த வளாகத்திற்கு கீழாக தான் இந்த மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மெட்ரோ பணிகள் சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய பாதாள மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மெட்ரோ பணியின் காரணமாகத்தான் இந்த பள்ளியின் உள்ளே வளாகத்திற்குள்ளே இந்த மண் வந்திருப்பதாக மெட்ரோ பணி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில ஏற்கனவே இது பழைய கட்டிடம் என்பதால் மெட்ரோ அதிகாரிகளால் இங்கே சில கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்கனவே இந்த கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம தற்போது இருக்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம், விஷுவல்ல பார்க்கலாம். இது என்னன்னா, இப்ப புதிதாக கட்டப்பட்ட கழிவறை. இது இந்த கழிவறையில மட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள்ல இருந்து இந்த மாதிரி ஆழத்துல இருந்து இந்த மண் வந்திருக்கு. இந்த மண்ணானது மண் மாதிரி இல்ல பாத்தீங்கன்னா, ஆனா லிக்விடா இருக்குது. இந்த அடியில இருந்து பிரஷர் வெளில எடுத்ததுக்காக இதை பார்க்கலாம். மண் கெமிக்கல் கலந்துக்கப்பட்ட மண்ணா இருக்கு. இந்த மண் நேற்று இரவிலிருந்து இந்த மண் வருவதாக இந்த பள்ளி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காலை பார்த்த உடனே மெட்ரோ அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும், இந்த மெட்ரோ அதிகாரிகள் இங்க இதை பார்த்து கீழே ஏதாவது பழைய போர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த போர் வழியாக இந்த மெட்ரோ பணிகள் நடப்பதனால அந்த போர்ல இருந்து இந்த மண் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து மெட்ரோ அதிகாரிகள் இங்க ஆய்வு மேற்கொண்டு இப்ப இந்த மண்ணெல்லாம் எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று இருக்கு. இந்த மண் பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு டன் அளவு இந்த மண் இந்த பள்ளி வளாகத்திலையும் இந்த கழிவறை முழுவதுமா சுத்தி இருக்கு. திவ்யா, ரகு, இந்த மணல் கொட்டுவதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருது? இந்த மண் இப்ப வருவது நின்றுடுச்சு. இதுக்கான மெட்ரோ பணிகள் கீழே நடந்துட்டு இருந்ததுனாலதான் இந்த மண் வந்திருக்கிறதா இந்த மெட்ரோ அதிகாரிகள் பார்வையிட்டு நம்ம இடம் தெரிவிச்சாங்க. இது போன்ற நம்ம இந்த மெட்ரோ பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இங்க நம்ம பார்க்கலாம். இப்போ இது இந்த பள்ளி வளாகத்துல 2-3 போர்வால்கள், பழைய போர்வால்கள் இருப்பு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி போர்வால்கள் இருந்துதான் இந்த மண் வந்திருப்பதாக இந்த மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த மண் அகற்றப்பட்ட பிறகுதான் எதுல இருந்து இந்த மண் வந்தது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி தற்போது இந்த மண் வருவது தடுக்கப்பட்டிருக்கு. தமிழரசன், அந்த இடத்துல மணல் பொங்கி வர்றதுக்கான காரணம் என்ன? அறிவியல் ரீதியா என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாராவது உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்களா? தலைமை ஆசிரியர்களை இது தொடர்பா நீங்க தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்தீங்களா ரகு? இது பற்றி தலைமை ஆசிரியர் அவர்கிட்டயும் நம்ம பேசணும். இது அவங்க காலையில் நாங்க வந்த உடனே மெட்ரோ அதிகாரிகள்ட்டையும் கல்வித்துறை அதிகாரிகள்ட்டையும் நம்ம தகவல் கொடுத்துட்டோம். இவங்க பார்வையிட்டு இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மீடியா கிட்ட பேச அனுமதி இல்ல, நாங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச மறுத்துட்டாங்க. ஆனா பள்ளிகள் நடந்துட்டு இருக்கு. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இங்க வகுப்பு நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் வகுப்பறையில இருக்காங்க. ஆனா அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த கழிவறைகள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்கு. மேலும் இந்த வருவதற்கான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, சென்னையில இங்க ஏற்கனவே ஆலந்தூர் கோயம்பேடு மெட்ரோ ரயில் பணிகள் ஏற்கனவே முடிவடைந்து அங்க ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மேல்தட்டு பணிகள் நடைபெற்றது. இது சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வரையிலான வழித்தடம் பாதாள வழித்தடமாக இருக்கிறது. அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் நடந்துட்டு இருக்க நிலையில அந்த பாதாள பணிகள் நடக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி பள்ளம் ஏற்படுவதையும் இது போன்று மண் வருவதையும் நம்ம அடிக்கடி செய்திகள்ல பார்த்துட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில தான் வந்ததா இந்த மெட்ரோ அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, ரகு, இப்போ நம்ம பார்க்கும்போது மாணவர்கள் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்க காட்சிகளை பார்க்க முடியுது. வகுப்பறைகள் தொடர்ந்து நடைபெறுவதா நீங்க சொல்லியிருக்கீங்க. கழிப்பறை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மணல் பொங்கி அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இது போன்ற பாதிப்புகள் நிகழ்ந்ததானால் மாணவர்களுக்கு உண்டான மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பாக ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போதுதான் இங்க மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள் இந்த இடத்தை ஆய்வு செஞ்சிட்டு இருக்காரு. இந்த பள்ளி மாணவர்களுக்கு இதுவரைக்கும் விடுப்பு அளிக்கப்பட்டதா எதுவுமே தெரியல. ஆனா வளாகம் முழுவதுமாக இந்த மண் குவிஞ்சிருக்கு. இந்த மண்ணை எடுப்பதற்காக தற்போது லாரிகள் மற்றும் ஊழியர்கள், அதிகப்படியான ஊழியர்கள் வந்திருக்காங்க. ஆனா இந்த மாணவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எதுவும் ஏற்படுத்தப்படல. ஆனா மாணவர்கள் தற்போது வகுப்பறையில் இருக்கிறாங்க. தமிழரசு,
ரகு, மணல் பொங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த பள்ளி வளாகம் முழுவதும் மணலாக நிறைந்து கிடக்கிறது. ஆனால் நேற்று இரவுதான் இந்த மணல் என்பது பொங்கி வந்து இன்று காலை இந்த நிலை இருக்கிறதா, அல்லது கடந்த சில நாட்களாகவே இப்படி ஒரு சூழல் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்களா? அதாவது பள்ளி வந்து காலையில திறக்கப்பட்டிருக்கு தூய்மை செய்வதற்காக இந்த தூய்மை அதிகாரிகள் அந்த தூய்மை துப்புரவு பணியாளர்கள் வந்து தான் இதை பார்த்திருக்காங்க. அவங்க தான் வந்து தலைமை ஆசிரியருக்கு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில இந்த பள்ளிக்காக கழிப்பறை கட்டி கொடுத்த மெட்ரோ அதிகாரிகள் நம்ம இடத்துல இருக்காங்க, ரோட்டரி சங்க அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். சார், இந்த மண் எப்படி வந்தது பாத்தீங்க? இது எப்ப கட்டப்பட்ட இந்த கழிவறை? ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேலக்ஸி நாங்க இந்த கழிவறைகள், இந்த 2 கழிவறைகளும் நாங்க கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்து இப்பதான் திறந்தோம். ஒரு மாசம் கூட இன்னும் ஆகல. நல்லா புதுசாக எல்லாம் டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து மண் மெட்ரோ ரயில் எதனால் வந்து தெரியல, கீழே வந்து மண் மேலே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில்காரங்க வந்து பார்த்தாங்க. இது வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம், எப்படி இருந்ததோ அதே மாதிரி சரி பண்ணி கொடுத்தோம். மெட்ரோ அதிகாரிகள் வந்ததா சொல்றீங்க. மெட்ரோ அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு என்ன சொன்னாங்க? என்ன மாதிரியான இப்ப தடுப்பு நடவடிக்கை மண் வரது நின்று போச்சா? அதுக்கான என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? இங்கிருந்து மண் வந்ததுன்னு சொல்லி அதை வந்து முதல்ல எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதை சுற்றி ஒரு தடுப்பை கிரியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்த அதே மாதிரி பழைய மாதிரி எப்படி இருந்தோ அதே மாதிரி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க தான் இந்த கழிவறையை வந்து தனியார் அமைப்பு சார்பாக கட்டி கொடுத்ததா சொல்றீங்க. அப்ப இங்க வந்து 500க்கும் மேற்பட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது கல்வி அதிகாரிகள் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்ல, அந்தாண்ட ஒரு மாணவர்கள் கழிவறை இருக்கு. இது வந்து லேடிஸ்க்கு வந்து 3 கழிவறைகள் இருக்கு. இந்த கழிவறை வந்து இப்ப டெம்பரரியா செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கட்டி கொடுத்தோம். அந்த போர்டு இருக்கு பாருங்க, அந்த போர்டு நான் கட்டி கொடுத்தோம். மாணவர்களுக்காக இங்க மாற்று கழிவறைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்காங்க. திவ்யா,